ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஃபேவரட் தமிழா. ஹலோ எஃப்டிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம இன்னைக்கு எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற தமிழ் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், நம்ம வந்து திருநெல்வேலிக்கு போகிறோம். திருநெல்வேலிக்கு எதுக்கு போகிறோம், அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா பொள்ளாச்சி, அதாவது மேட்டுப்பாளையம் டு திருநெல்வேலிக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து பொள்ளாச்சி வழியாக போகுது. அது திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும் வரக்கூடிய ட்ரெயின். 10:05 நம்ம பொள்ளாச்சி ஜங்ஷன்லேருந்து எடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரெயினுக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ அந்த ட்ரெயினில் தான் கிளம்ப போகிறோம். ட்ரெயின் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஏறி உட்காந்துக்கலாம். ஸோ நம்ம வந்து நீங்கள் அன்ரிசர்வ் கோச்சில் தான் பயணம் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட பயணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும், நம்ம அங்கே போய் எங்கே ஸ்டே பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், எதுக்காக இங்கேருந்து அங்கே போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே சொல்கிறேன். நான் பாருங்கள், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூ நோட்டிஃபிகேஷனில் வரும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் உள்ளே போய் சீட்டை பிடிச்சி உட்காந்துடலாம். சீட்டு கொஞ்சம் காலியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஜங்ஷனில் வரும்போது ட்ரெயின் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது கூட்டம். ஸோ நம்ம அப்படியே உள்ளே ஏறி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அன்ரிசர்வ் கோச்சு ஏறியாச்சு, சீட்டு கிடச்சிச்சு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை. ஜாலியாக ஒரு சிங்கிள் சீட்டை வந்து பிடிச்சி உட்காந்தாச்சு. ஜன்னல் ஓரமாக எல்லாம் பாருங்கள், காலை வீட்டி நீட்டி தூங்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நல்லா ஃப்ரீயாக போயிட்டுக்கலாம். நம்ம பொள்ளாச்சி விட்டு கிளம்பிட்டோங்க எஃப்டிஎஃப். ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து திருநெல்வேலியில் போவோம். ஏன்னா நைட் டைம் அப்படிங்கிறனால அப்படியே நானும் ரெஸ்ட்டை போட்டுங்க. அடுத்து நாளை காலையில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். The next day. குட் மார்னிங் எஃப்டிஎஃப். காலையில் வணக்கம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ அம்பாசமுத்திரம் வந்துட்டோம். எதுக்கு திருநெல்வேலிக்கு அம்பாசமுத்திரம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல ரூட்டில் போயிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? எஸ், நம்ம வர்ற ரூட் வந்து அந்த மாதிரி. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து 6:15 ஆகுது காலையில். அடுத்த நாள் காலையில் நம்ம நைட்டு 10 மணிக்கு ஏறணும். 10:05 ட்ரெயின் வந்து பொள்ளாச்சிலேருந்து நிறைவாச்சு. ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் அம்பாசமுத்திரம் தான் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நம்ம வர்ற ரூட் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலிக்கு கொஞ்சம் 6 மணி நேரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட வந்துடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி வர்ற ரூட் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர்லேருந்து சிவகாசி, அம்பாசமுத்திரம் அப்படி வந்து நம்ம திருநெல்வேலி வர மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின். திங்கட்கிழமை மட்டும்தான் வரப்போகுது. நைட்டில் மட்டும் அதாவது 10 மணிக்கு நமக்கு பொள்ளாச்சி ஜங்ஷன்லேருந்து வெளியே வரும். ஸோ யூஸ்ஃபுல்லான ட்ரெயின் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அங்கேருந்து நம்ம குற்றாலம்லாம் வர்றோம் அப்படின்னா அம்பாசமுத்திரத்தில் இறங்கி நம்ம போய்க்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரெயின். திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டும் வருது, காலையில் நைட்டு மட்டும், திங்கட்கிழமை நைட்டு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெயினில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸ்பீடு சும்மா ஜம்முன்னு வந்தது. ஆனால் டைமு தான் ஓவர் டைமு. எஃப்டிஎஃப் நைட் பயணம் அப்படிங்கிறனால நம்ம நம்ம வந்து ரூட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தது, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட்டை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எந்திரிச்சு முழிச்சு பார்த்தோன்னா வெளியே பார்த்தா ஃபுல்லாகவே மழையாக இருக்குது. என்னடா ஹில்ஸுக்குள்ளே வந்துட்டுருக்கேன் ட்ரெயினில், என்னடா சுற்றி ஹில்ஸாக இருக்குது, எந்த ஏரியாலாம் சுற்றிட்டு இருக்கேன், திருநெல்வேலியில் ஃபுல்லாக மழை இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. டப்புன்னு அப்புறம் தான் ரூட்டை பார்த்தேன்னா நான் இந்த ரூட் இதில் தான் வருங்கிறது கன்ஃபார்ம் தெரியாது. பட் திருநெல்வேலி வருங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ திருநெல்வேலிக்கு இந்த ரூட்டில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எனக்கும் ஃபஸ்ட் டைமு. ஸோ நானே வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்தாங்கிறனால பாதி ரூட்டை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். விருதுநகர் வரைக்கும் நம்ம எப்போ வர ரூட் தான். ஸோ விருதுநகர்லேருந்து இங்கிட்டு பார்த்திங்கன்னா இப்படி நம்ம அம்பாசமுத்திரம் வந்து போகிறதுங்கிறது வந்து எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ இந்த ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் இதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு வேறு நல்லா இருந்தது. பட் ஆனால் நமக்கு அதை விஷுவலாக பார்க்க முடியலையே அப்படிங்கிறது ஒரு வருத்தம் தான். எஃப்டிஎஃப் அந்த பலகாரம் விற்றுட்டு வந்திருந்தாங்க, டீ காஃபி அப்படின்னு சவுண்டு விட்டதுக்கு காரணம் அந்த சவுண்டுக்கு சொந்தக்காரர் ஒரு தான். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அம்பாசமுத்திரம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜங்ஷனில் வந்து நின்றுட்டோம். எதுக்காக நிற்கணும் அப்படின்னா ஏதோ கிராசிங் இருக்கும் போல் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிலே ஆகி தான் போகுது. சீக்கிரமாக வந்து திருநெல்வேலி வந்து இறங்கிட்டோம். கரெக்டாக வந்து 10:05 பொள்ளாச்சி ஜங்ஷன்லேருந்து எடுத்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட். ஸோ கிட்டத்தட்ட 9 மணி நேரம் 45 நிமிஷம் அப்படி கிட்டத்தட்ட பயணங்களுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி வந்தாச்சு. ட்ரெயினுக்கு தான் பார்த்துங்க, மேட்டுப்பாளையம் டு திருநெல்வேலி, தென்காசி வழி பழனி ரூட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜங்ஷன்லேருந்து வெளியே போகிறதுக்காக அப்படியே ஏறி போயிட்டுருக்கோம். ஸோ அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிராசிங்கில் என்னென்னா இந்த படியிலேருந்து 4வது பிளாட்ஃபார்மில் வந்து விட்டாங்க. ஸோ 4ஆம் பிளாட்ஃபார்ம்லேருந்து நம்ம ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் வந்து வெளியே போகணும். என்னடா எக்ஸிலேட்டரில் ஏறி போகிற மாதிரி இருக்குது, கரண்ட் இல்லையா? திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனோட அதாவது முகப்பு அதை சொல்லுவாங்களே என்ட்ரன்ஸு. ஸோ இப்படி தான் இருக்குங்க. காலையில் நேரத்தில் இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு மிகப்பெரிய சிலையும் அற்புதமான மாலையும் ஒன்று போட்டு நம்மளை வரவேற்கிற மாதிரி இருக்காரு. நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்புவோம். திருநெல்வேலி சந்திப்பு. சரி, மீண்டும் சந்திப்போம். திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு நேர் ஆப்போசிட்டில் கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிறது தான் பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் நம்ம ஒரு சின்ன மினி பஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம ஒரு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொஞ்சம் அஃபிஷியல் ஒர்க்காக கோர்ட் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. ஸோ திருநெல்வேலி கோர்ட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம அஃபிஷியல் ஒர்க் முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம் எப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன்.
சாங்கை போட்டு பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க, காலையில் வைப் ஏற்றுறாங்க. எப்படியாவது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய முக்கியமான பாலத்தில் வழியாக தான் போய்கிட்டு இருக்கோம். என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நம்ம தாமிரபரணி ஆற்று தண்ணி போகக்கூடிய பாலம். ஸோ அதோட ரிவர் கிராசிங் தான் இது. நம்ம அந்த பாலத்தில் போயிட்டு இருக்கோம். நாம் வந்து அந்த சைடு வந்துருக்கு உட்காந்துருக்கணும். ஸோ மாறி நம்ம இங்கிட்டு உட்காந்துட்டோம். ஸோ நம்ம இந்த ஞாபகமே இல்லை, ஒரு பாலம் வருமே, பாலத்தில் நம்ம அங்கே உட்காந்தா தான் வியூ தெரியுங்கிறதே ஞாபகம் இல்லாமல் இப்படி ஆப்போசிட்டில் உட்காந்துட்டோம். பட் இருந்தாலும் கொஞ்சமாக தெரியுது, ஆனால் ரொம்ப தண்ணி இல்லைங்க எப்படியா இப்போ நம்ம வர டைமில். எஃப்டிஎஃப் கோர்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அஃபீஷியல் ஒர்க்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ 10:15 மேலே தான் ஆகும் அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ 10 மணிக்கு உள்ளே விட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து கம்மனாக ஆச்சு. டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டே இருக்க சின்ன கடையில் நாங்கள் சாப்பிட்டோம். பார்த்திங்கன்னா நம்மளோட அஃபீஷியல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம அடுத்ததாக எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம பிடிச்சது அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. பிடிக்கல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன பிடிக்கல ஏதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களோட நம்ம விடைபெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எஃப்டிஎஃப்.